கலர் இல்லையா? இல்லை இது ஃபீமேலு. அதான் ப்ரோ ஒயிட் கலரானு கேட்டேன். பொரி கலர் சொல்லு. அதான் அந்த அன்னைக்கு போட்டிருந்தீங்களா, இதெல்லாம் போட்டிருக்கு. இதை தான் நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. இந்த இதோட ஜோடி ஒன்று ஒயிட்டு தானே? இதோட மேலு இல்லையே, அன்னைக்கு கூட காமிச்சில்ல? இல்லையே, இதோட மேலே ஒயிட் இல்லையே. அப்படியா? சரி 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 சரிங்க ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ தான் புறா வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சவங்க ஒன்று கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து ஃபீமேல் கிடையாது, தனியாக கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, பேராக தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இது ரெண்டும் முஸ்கி கிராஸ் ஒன்று, ஃபீமேல் ஒன்று. இப்போ தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ வீட்டுக்கு தெரியாமல் தான், வீட்டுக்கு தெரிஞ்சால் எனக்கு திட்டுவாங்க, அதனால தெரியாமல் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த இருக்குது லாஃப்ட்டு. சரிங்களா, நான் இப்போ ரோடு சைடாக வந்தேன், ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் தான் வாங்கணும். ஸோ வந்து முஸ்கி கிராஸ் மேலு, முஸ்கி கிராஸ் மேலு. இது வந்து வெள்ளை வந்து ஃபீமேல். நான் கலரில் கேட்டேன், பட் புறா கிடைக்கிறது பெரிய விஷயம். ஃபீமேல் மட்டும் தனியாக தர மாட்டாங்க, அதனால பேராக வாங்கிட்டேன். இது வாங்கி நம்மளாம் ஜோடி போடலாம், இல்லாட்டி ஜோடி மாற்றி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம அந்த பக்கம் வந்துடுவோம். சரிங்களா, நம்ம அந்த பக்கம் வந்து புறா வந்து கூண்டுக்குள்ளே மாற்றி வச்சுருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டோம். முதல்ல ரோட் சைடு அந்த சைடு இருக்குது, அந்த சைடு வந்தோம். ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும், எங்கள் வீட்டில் புறா வளர்க்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப திட்டுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன், எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. அப்புறம் ஏன் அப்புறம் வளர்க்குறேன்னு கேட்குறேன். எனக்கு ஒரு ஹாபிஸ், ஒரு பொழுதுபோக்கு. யாராச்சும் கேட்டால் கொடுப்பேன், இல்லாட்டி பிடிச்சிருந்தா நானே வளர்ப்பேன், அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி தான் பாக்ஸில் அந்த அட்டைப்படிக்கு நல்ல பாக்ஸாக இருக்குது, இதை நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா அதை வந்து இன்னும் யாராச்சும் நம்மள்ட்ட சேல் கேட்டால் நம்ம கொடுத்துர்லாம். சரி, இனிமேல் நான் ஒரு சேல்ஸ் வீடியோ போட போகிறேன். ஏன்னா நம்ம வந்து புறா வாங்கியாச்சு, இதை வச்சு நம்ம தனியாக போட்டு இப்போ தான் வந்து இறங்குச்சு. இது வந்து சேலுக்கு நான் வளர்க்க போகிறேன். திரும்பி இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் கேட்டுங்க. இது வந்து சேலுக்கு இல்லை, நான் வீட்டுக்கு வளர்க்க போகிறேன். சரிங்களா, யார் தரம் நினச்சிக்கணும். இது வந்து வளர்க்க போகிறேன். எது சேலுக்குன்னு சொல்லிடுறேன். இது வந்து இப்போ சாட்டின் கிராஸ் ஒரு மேல் இருக்குது. ஏன்னா 250 400 சொன்னேன், 300 எடுத்துக்கலாம். இது சேலுக்கு இருக்குது. சாட்டின் கிராஸ் மேல் வந்து இது ஒன்று சேல் இருக்குது. அதே மாதிரி மண்டவல்ல மேல், சாதா மேல் இது ஒன்று சேல் இருக்குது. இது 150 வரும். சரிங்களா, இது 150 வரும். அதே மாதிரி சாட்டின் கிராஸ் வந்து மேல் இருக்குது 300, 400 வேறு 300 கொடுத்து எடுத்துக்கிங்க. ரெண்டையும் சேர்த்து எடுத்திங்கன்னா ஒரு 450 கொடுத்துங்க. இதாவது இந்த மேலையும் சேர்த்து எடுத்திங்கன்னா 450 வரும். தனித்தனியாக எடுத்திங்கன்னா இது 300 வரும், இது வந்து 150 வரும். சரிங்களா, இந்த ரெண்டு மேலையும் இந்த மேலே சேர்த்து எடுத்திங்கன்னா 400 வரும். இல்லை இந்த மேல் தனித்தனியாக எடுத்திங்கன்னா இது சேர்த்து எடுத்திங்கன்னா இந்த மேல் சாதா மேலே, இந்த சாட்டின் கிராஸ் மேலே சேர்த்து எடுத்திங்கன்னா 450 ரூபா. சரிங்களா, சேர்த்து எடுத்து 450 வரும். இல்லை எனக்கு இந்த மேல் மட்டும் போதும், இல்லாட்டி இந்த மேல் மட்டும் போதும், இது 250 ரூபா வரும். இது வந்து 150 ரூபா வரும். விருப்பம் கான்டெக்ட் பண்ணுங்க. எதுக்காண்டி நான் இதை கொடுக்குறேன்னா, நான் வந்து புதுசாக ஒரு இது வாங்கிட்டேன். இந்த அட்டை பாக்ஸில் இருக்குல்ல ப்ரோ, புதுசாக வாங்கினதுனால தான் அது வைக்கிறேன். ஓகேவா, இது கொடுக்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிச்சிங்க. இது கொடுக்குறது இல்லை, இது இப்போ தான் வாங்கியிருக்கு. சரிங்களா, இப்போ தான் வாங்கி இறக்குறேன். நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தான் வீட்டுக்கு கொண்டு வந்துருக்கு. இது கொடுக்குறது வந்து இந்த மேலும் சாட்டின் கிராஸ் மேலும், அதே மாதிரி இந்த மேலும் தான். ரெண்டையும் சேர்த்து தான் 450 வரும். ஓகேவா, ரொம்ப சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து பேரை தூக்கி வச்சுருவோம். சரிங்களா, ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ நம்ம வந்து பேரை மாற்றி இதில் வைக்கிறதா புத்திசாலித்தனம், நம்ம வச்சுருவோம். சரி, ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த புதிய புறாக்களை வந்து பிடிச்சி இதில் போட போகிறோம். ரெண்டுமே டேப் போட்டிருக்கான்னு பார்த்துருவோம். ஸோ பக்காவாக ரெண்டுக்குமே டேப் போட்டிருக்கு, எல்லோ கலர் டேப் போட்டிருக்காங்க. இது வந்து முஸ்கி கிராஸ் மேலு, முஸ்கி கிராஸ் மேலு. ஸோ இதோட பேர் கொண்டன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புறா நம்ம நல்ல கண்டிஷன் இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, நல்லா தான் நிற்கிது, ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. சரிங்க, இப்போ வந்து இது புதுசு. சரிங்களா, அதை போட்டாச்சு. இதுக்கு வந்து ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் ஒன்று வச்சுருவோம். சரிங்களா, ப்ரீடிங் பாக்ஸ் ஒன்று வச்சுருவோம். ஸோ வாங்க ப்ரீடிங் பாக்ஸு இருக்கான்னு பார்க்க. நேற்றுக்குள்ளே போட்டுருப்போம் ப்ரீடிங் பாக்ஸ் இருக்குன்னு, இந்த இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம மணல் கொட்டி வச்சிடலாம். அதுக்கு நம்ம புதுசாக வந்துக்கிறது. இந்த அட்டை பாக்ஸ் வந்து நம்ம வீண் பண்ணலாம். கண்டிப்பாக அட்டை பாக்ஸ் வந்து தேவைப்படும். ஏன்னா வேறு ஏதாச்சும் வளர்க்குறதுக்கு, புறா கொடுக்குறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். இந்த அட்டை பாக்ஸ் இப்படியே இருக்கட்டும். இந்த அட்டை பாக்ஸ் வந்து வீண் அடிக்க வேணாம், நம்ம இப்படியே இருக்கட்டும். ஏன்னா வேறு யாராச்சும் புறாக்களை வந்து இதில் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம மணலை அள்ளி இப்படி கொட்டிக்கிட்டு இருக்கோம். எதுக்குன்னா புதுசாக வந்துருக்கிற வாங்கியிருக்கோம்ல, அந்த ஒரு புறாக்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து நம்ம மணலை கொட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா புதுசாக வந்ததுக்கு. ஸோ புதுசாக வாங்கின புறாவுக்கு நம்ம மணல் கொட்டி வச்சாச்சு. ஸோ இது கண்டிப்பாக அது இடம் பழகி நல்லா மேட்டிங் ஆகி, இப்போ புதுசாக போட்டிருக்காங்க, இன்னும் ஜோடி சேரில் மேட்டிங் பண்ணல. சரிங்களா, இது இனிமேல் பழகி ஜோடி சேர்ந்து மேட்டிங் ஆகி முட்டை வைக்கிறதுக்கு எப்படி ஒரு 10 நாள், குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் 15 நாள் கூட ஆகும். ஏன்னா உடனே ஜோடி சேராது, ஏன்னா ரொம்ப வெக்கத்தில் இருக்கும். உடனே ஜோடி, இது முஸ்கி கிராஸ் இது உண்டு. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். எனக்கே ரொம்ப பயமாக தான் இருக்குது. புதுசாக வாங்கியிருக்கேன், நம்மளும் ஒன்று புதுசாக வாங்குகிறோம். அது என்னமோ சுக்கா தலை சுற்றல் வருது, எப்படி வருதுன்னு தெரில. ஸோ இது கண்டிப்பாக இதுக்கு நான் இப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் மருந்து கொடுப்பேன். ஏன்னா புதுசாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக நம்ம ரீக்வீன் மருந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து போட்டாச்சு. ஸோ கண்டிப்பாக இதை பழகி இற மாற்றி மேட்டிங் போட்டு முட்டை வைக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். அப்புறம் ஏன் ப்ரோ பாக்ஸ் வச்சிங்கன்னா, கண்டிப்பாக நான் புது புறாக்கள் எல்லாருக்குமே நான் ப்ரீடிங் பாக்ஸ் மாதிரி வச்சுருவேன். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.